நான் முதல்ல ஃபோன் வாங்கினது வந்து 2017 தான். ஃபோன்னு சொல்ல முடியாது, டேப் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் கடைசியா வந்து இடையில நான் ஒரு 2018 ஜியோனின்னு ஒரு ஃபோன் கம்பெனி இருந்துச்சு, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த ஃபோன்லாம் வாங்கி அதெல்லாம் ரிப்பேர் போட்டு உடச்சு எங்கேயும் போயிட்டு, அதுக்கப்புறம் கடைசியா 2020 வந்து எங்க அம்மாவுக்கும் எனக்கும் சேர்த்து இந்த ஒரு ஃபோன் வாங்கினேன் 20,000 ஓப்போ A9 சொல்லி. அப்படியே வந்து 20,000 இந்த ஃபோனு. சரி வாங்கி இப்ப 4 வருஷம் ஆயிட்டு. 2024 வந்து 4 வருஷம் ஆயிட்டு. இந்த 4 வருஷத்துக்குள்ள நான் நிறைய போன் அப்கிரேட் ஆயிட்டேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த போனை வந்து பல வாட்டி கீழே போட்டு நான் உடச்சிருக்கேன். இந்த 4 வருஷத்துல ரிப்பேரும் பண்ணிட்டேன். இப்பயும் உடச்சி லைட்டா ஸ்கிரீன் தெரிச்சுதான் இருக்கு. ஆனா பல போன்லாம் இப்ப வந்து உடச்சு நீங்க திருப்பி ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும். ஆனா இந்த போன் ஒரு ப்ராப்ளம் வந்து இது வரைக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, முன்னாடி டச் ஸ்கிரீன் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. இந்த ஓப்போ A9, இந்த ஓப்போல வந்து எனக்கு இந்த செல் ரொம்ப பிடிக்கும். ஓப்போ வந்து எப்பவுமே நல்லாவே குவாலிட்டியா கொடுப்பாங்க போனு. அதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரி, இந்த வீடியோ சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட எந்த பழைய பொருள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க.